உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சு நீ நல்லா இருக்கணும். பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேமவத்ய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரேமம். Please help me, Lord. Please. प्रीतम 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 कुमं कुं 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 कुमं तन्तों तन्तुना मम जीवनं मम कल्यं माङ्गल्यं तन्तों मङ्गला मम जीवितं ॐ शान्ति 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 शान्ति. நான் பாவம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். என்ன பாவம் பண்ண? என்ன முத்துவேல லவ் பண்ணிட்டியா? பைபிள்ல எது பாவம்னு சொல்லி இருக்கோ அதுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கதான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். காதலிக்கிறது பாவம்னு பைபிள்ல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வேற எந்த வேதத்திலையும் சொல்லல. அதனால உனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்ல. கேரி ஆன். கன்னியாஸ்திரியாகி ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய பொண்ணு ஃபாதர். காதலிக்கிறது பாவம் இல்லையா? எனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லன்னு ஆண்டவர் உன்னை கேட்டாரா என்ன? இது பாருமா, இப்ப நீ ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறதை விட முத்து வேலை கல்யாணம் மேலையும் சொல்லணும்னா டேய் எடுங்கடா அந்த வாத்தியத்தை. ஆதாமும் ஏவாளும் தான் அன்னைக்கு மட்டும் சேரலன்னா நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ எப்போது நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ எப்போது என்னடி பொண்ணு அதை என்னடி முன்னே என்னடி பொண்ணு அதை என்னடி முன்னே. கத்தரை நம்பி விடு கத்தரை நம்பி விடு சூசை சொல்லுகிறேன் கத்தரை நம்பி விடு. ஏன் டாக்டர், நானும் 2-3 நாளா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப டல்லா இருக்கீங்களே. யாரையாவது லவ் கிவ் பண்றீங்களா? மைண்ட் யுவர் பிசினஸ். அடுத்த பேஷண்ட் பண்ணையார் பிள்ளை. அவருக்கு எங்க வந்தாரு? கூப்பிடுறேன், அவரையே கேளுங்க. ஏய், நீ வெளியே போயிரு. நான் கூப்பிடும்போது அவர் உள்ள அனுப்பு. நீ இவனை உன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா மேன்? நோ. ஓ நோ. எஸ், நான் இவரை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? கால் தோல்வி, காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தடை ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே, நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே.
ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடையெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஏங்க பண்ணக்கூடாது? இல்ல, நமக்கு 10 வேண்டாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. கம்மு புள்ள இருக்குதே, கரையிலா? மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு, மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு. அங்கங்க கிள்ளிக்கிட்டு பூட்டி வச்ச வீட்டுக்குள் ஜல்லிக்கட்டு. அங்கங்க கிள்ளிக்கிட்டு பூட்டி வச்ச வீட்டுக்குள் ஜல்லிக்கட்டு. நான் தொட்டு நீ தொட்டு காப்பாட நீ போட்டு மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு. முத்திர வைக்கிறன் கன்னத்தில, நித்தமும் ஆனந்த எண்ணத்தில. நித்திரை கெட்டது மொத்தத்தில, நிக்கிறேன் நான் உங்க பக்கத்தில. நீ ஒரு பூமால நான் அணைக்க. வந்தது வந்தது வட்ட நிலா, வாலிபன் எங்கட்ட சுட்ட நிலா. பெண்ணனு என்னுயிர் தொட்ட நிலா, இன்பத்தை கூறிய பட்டு நிலா. உள்ளத்தை தொட்டது வெள்ளத்தை கொட்டது, மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு. மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு. மன்மதம் விட்டது பாணமல்ல, நான் இந்த நேரத்தில் நானும் அல்ல. நித்திரை என் விழி காணவில்லை, நெஞ்சினில் கூடியும் போதவில்லை. ஆலில ஆடும் ஆசை நாள் முழுக்க. ஓரத்தில நதி தீரத்தில, சாரத்தில ஈரத்தில, நேரத்தில மணியாரத்தில, நெஞ்சினில் ஏறிய பாரத்தில. ராகத்தில தாளத்தில. சேர்ந்தது என் மனம் சொன்னது சம்மதம். மேளத்தம் மெல்லத்தட்டு, இந்த மேளத்தம் மெல்லத்தட்டு. அங்கங்க கிள்ளிக்கிட்டு பூட்டி வச்ச வீட்டுக்குள் ஜல்லிக்கட்டு. அங்கங்க கிள்ளிக்கிட்டு பூட்டி வச்ச வீட்டுக்குள் ஜல்லிக்கட்டு. நான் தொட்டு நீ தொட்டு
Give a kiss. என்ன என்னடா சத்தம் போட பேசாம இருக்கீங்க? வண்டி நிறுத்துங்க, யாரோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறாங்க. அவனும் நம்ம கேஸ் தான். ஆனா பையன் கொஞ்சம் முரடம் போடு. ஒரு முரடம் இல்லைங்க, 4 முரடங்க. நம்ம ஒத்தைக்கு ஒத்த, அவன் 1க்கு 4. அவ்வளவுதான், விடு. இப்ப வண்டியை திருப்ப போறீங்களா இல்லையா? வண்டியை திருப்புறதா இருந்தா 100க்கு 400 கிஸ் கொடுக்கணும். 500 தரம் திருப்பியா? 500? நிறுத்துங்கடா. என்னடா இது வம்பா போச்சு? இது தேவைதானா? உங்களுக்கு இன்னொரு 100 வேணுமா வேணாமா? ஆமா வேணும். அப்ப அந்த பொண்ணை போய் காப்பாத்துங்க. ஏண்டா டேய், எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு நல்ல ராத்திரி, அதையும் கரடி பூஜையில சிவம் பூந்த மாதிரி கெடுத்துட்டீங்களடா. இந்த பாருங்கடா, அந்த பொண்ணை கொண்டு போய் அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு நீங்களும் போய் தூங்குங்க. என்ன? ஏய், நீ வந்த வேலையை பார்த்துட்டு பாப்பா. ஏய், இவ்வளவு நாளா வேலை கிடைச்சது இல்ல, இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து எனக்கு டபுள் வேலை கொடுத்துட்டாருடா. ஒன்னு லவ், இன்னொன்னு ஃபைட். டேய், தைரியம் தான் கீழே இறங்கி வந்து ஃபைட் பண்ணுங்கடா. எனக்கு எல்லா டைப் ஃபைட்டும் தெரியும். என்ன டைப் வேணும்? எம்ஜிஆர் ஃபைட்டா, இல்ல சிவாஜி ஃபைட்டா, இல்ல ரஜினி ஃபைட்டா? ஐ நோ ஆல் டைப். யூ டவுன் கம், ஐ டவுன் கம். ஓகே, வாட்ச். ஆஹா. ஏண்டா நீங்களா? தம்பி, அடி மெதுவா கிடைக்கும் போது தெரியலையா? மெதுவா அடிச்சீங்க, பின்னுன்னு பின்னிட்டீங்க. ஆமா, என்னடா செட்டப்ப தூக்கிட்டு எங்கடா போறீங்க? தம்பி, இது அரமண சமாச்சாரம். இடத்தை காலி பண்ணு. அப்பா சமாச்சாரமா? இது முதல்ல சொல்லியிருந்தா நான் சண்டை போடாம இருந்திருப்பேன்ல. முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. என்னங்க, நேத்து தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அது பிடிக்காம அவங்க அப்பா வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. விட்டுறாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போனா இந்த பொண்ணு செத்தே போயிடும். ரைட்டு, நீ சொல்றது ரைட்டு. ஆனா இது அப்பா சமாச்சாரம் ஆச்சே, இவங்களை அனுப்பிச்சிடலாம். இப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் கூட்டிட்டு போகவா? சரி, அவ தலையெழுத்து எப்படி போகுமோ போகட்டும். டேய், முதல்ல அவளை அவ அப்பா கிட்ட விட்டுருங்கடா. போகடா, போகடா. அப்பா வராரு. என்ன கணக்கு இருட்டுக்குள்ள உருட்டிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல அரமண. என்னப்பா சமாச்சாரம்? ஏ பொண்ணு தாயி, என்ன? பொண்ணு இல்லைங்க. சரி போ, அவளை கூட்டு போய் வண்டியில ஏத்தி அவங்க அப்பா கிட்ட விட்டுவாங்க. நீ எங்கடா இங்க? திருவிழா. அட மூஞ்சில என்ன? திருவிழா புலி வேஷம் போட்டேன். அவளும் நீ சேர்ந்து வேஷம் போட்டீங்களாக்கு? அவ ஆம்பளை புலி, நான் பொம்பளை. நான் ஆம்பளை புலி, அவ பொம்பளை புலி. ஏறன வண்டியில பார்த்து போமணி. புலி வேஷம் போடுற மனுஷனுக்கு தான் உனக்கு தெரியும். ஆனா மனுஷ வேஷம் போட்டுக்கிற புலி எல்லாம் ஊருக்குள்ள இருக்குதா உனக்கு தெரியாது. கணக்கு நம்ம பையனுக்கு வயசு எவ்வளவாச்சு? வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா, நிர்மா.
என்னடா இது நிருமா பாட்டு பாடி கூட சிரிக்க மாட்டேங்கிற. இந்த பாருமா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு ஔவையாரும் சொல்லியிருக்காங்க, பைபிள்லயும் சொல்லுது. அதுக்கு மதிப்பு கொடுத்து அவன் போயிருக்கான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தள்ளு. ஃபாதர், அனாவசியமா அந்த முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போய் எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரோ அப்பதான் அவர் ஒரு ஆம்பளை ஃபாதர். அது வரைக்கும் I will hate him. Hate him, hate him. ஆமா, ஆமா ஆமா, இப்போ அப்படிதான் சொல்வேன். அவனை திருப்பியும் மீட் பண்ணோன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்த ஜென்மத்துல அந்த ஆள் மூஞ்சில முழிக்க மாட்டேன் ஃபாதர். அந்த ஆள் என் பக்கமே வரக்கூடாது. முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே, நெருங்கி வந்தாச்சே. விதியை யாரால மாற்ற முடியும்? God bless you too. You scoundrel! Leave me! நிர்மா, நிர்மா. Leave me! I said leave me! நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன விட்டுட்டு போன மாதிரி தெரிஞ்சது. ராத்திரி பூரா தூக்கல. இனிமே நான் உன்னை விட்டுட்டு போனேன், நான் செத்தே போயிடுவேன். யோ, உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியாது. நீ பயங்கர போய் சொல்ற அனுப்பிட்டியா? நான் சொல்றதெல்லாம் கேளு, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ என்ன காதலி, உயிர் உள்ளவரை நீதான் என் விஷம். அன்னைக்கு நடு நைட்ல விட்டுட்டு போனதுக்கு ஆம்பளை இல்லன்னு ரோஷத்தை கிளப்புனியே, இன்னைக்கு நடு ரோட்ல ஊர்வலத்தை பாருடி. ஆம்பளை மாதிரி எங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் பாரு. நானும் 2-3 வருஷமா நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்டப்பெல்லாம் புடி கொடுக்காம இருந்த நம்ம அரமனை நேத்து ராத்திரி பாருங்க திடுப்புன்னு நம்ம வீட்டுக்கு ஆள் விடுறாரு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு. தெரிஞ்சதுதானே நம்ம அரமணை நடவடிக்கை எப்போ ராணுவ நடவடிக்கை மாதிரி டப்பு டுப்புன்னுட்டு. இந்தா எடக்கு மடக்கு நாயம் எல்லாம் பேசாம எழுதி வச்சு எடுத்து படி. படிவேலு, அதை எடுத்து கூடுறா. படி, நல்லா கேட்டுக்குங்க. பொன்முடி கிராமம் ரத்தினவேல் பாண்டியனார் குமாரர் முத்துவேல் பாண்டியனாருக்கும் ஊர் முக்கந்தர் சிவராமன் குமாரத்தி கஸ்தூரிக்கும் வருகிற தை மாதம் 10ஆம் தேதி விவாகம் நடப்பதாக 2 குடும்பத்தாரின் சம்மதத்தோடும் ஊர் பெரியதனக்காரர் சம்மதத்தோடும் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பாடு கூட்டு வந்துட்டு போய் இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி உட்கார்ந்து சாப்பிட போறா? நிர்மலா வா. யூ கம் கம் மீட் மம்மு. அப்ப அரமனை தட்டை மாத்திக்கிருவோம். அப்பா கொஞ்சம் இருங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இப்ப என்ன போச்சு? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. முதல்லயே இப்படி தெரிஞ்சிருந்தா முறைப்படி ஏற்பாடு பண்ணிருப்பேன். சரி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நிச்சயத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம பையன் ஆள் நல்லா இருக்குன்னு கையோட கூட்டிட்டே வந்துட்டான். நடத்திடலாம், கல்யாணத்தை நடத்திடலாம். அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல ரமணி, நல்ல ஊருக்கு போய் உறவுக்காரங்க யாராவது இருந்தா போய் கூப்பிட்டு மணி. நான் இருக்கேன். இப்போ இந்த பொண்ணுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். தட்டை இப்பவே மாத்திக்கலாம். சரி சாமி, சரி சாமி. யாருக்கோ நான் சம்மந்தி ஆகிறத விட இப்படி ஒரு சாமியாருக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சாமி. ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். பாக்கியமே என் வீட்டுக்கு படியேறி வந்திருக்கும் போது இனி எல்லாமே மங்களம் தான் சாமி, எல்லாமே மங்களம் தான்.
சந்தனத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்தும் பூவும் பூசாம சந்தனத்தை பூசாம சம்பந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்தும் பூவும் பூசாம இதுவா பொதுவா இலக்கியாதாரோ இயற்கை எழுதும் இலக்கணமோ மேகம் ஒரு ஈரச்சேல வானத்தில காயம் போட தூவும் மழைச்சாரல் போல தினமோ அதிசயம் நடக்குது போல பொறுத்தால காத்துல ஆடுது கண்ணனை தேடுது வாழையள வாழ வாசலில் ஆடுது வேளைய கூறுது மல்லிகையும் பூத்தாச்சு அல்லியும் தான் பூத்தாச்சு கன்னி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு மல்லிகையும் பூத்தாச்சு அல்லியும் தான் பூத்தாச்சு கன்னி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு உலகம் முழுதும் பருவத்து கோலம் மனது முழுதும் கனவுமயா பொண்ணு இவ சின்ன பொண்ணு பேரில் மட்டும் கன்னி பொண்ணு பூவரசம் பூவ போல சிரிச்சா புது புது விதத்தில போல பொறுத்தோல காத்துல ஆடுது கண்ணனை தேடுது வாழையள வாழ வாசலில் ஆடுது வேளைய கூறுது கதை கதையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது ஆஹா நல்ல 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 போல பொறுத்தோல காத்துல ஆடுது கண்ணனை தேடுது வாழையள வாழ வாசலில் ஆடுது வேளைய கூறுது அசலட்சுமி நீ பெரிய மனுஷி ஆச்சியாமா மாம வண்டி வண்டியா சீர் கொண்டு வருது வா அட வா பிள்ளைங்க நான் தான் முதல் மேல வரணும், சீக்கிரம் வந்து. வரேன்
அட மூத்திரம் போக தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவ இப்படி கிடுகிடுன்னு பொம்பளை கணக்க வளர்ந்துட்டியே. ஐயா நீ மட்டும் என்ன போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கோவத்து மாதிரி இருந்த, இப்ப சித்தான குட்டி மாதிரில வந்து நிக்கிற. இருந்து என்ன பண்றது? இன்னைக்கு பெரிய பாவனை பார்த்தா நீ வேட்டியோட லோனுக்கு போற. கோடி ஜப்பான் மூக்கி. இந்த பொறி மூட்டை உடம்புக்கு உன்னை யாவத்தான் கட்டிக்குவாளோ? இந்த மாதிரி அம்மா வருது, அதுகிட்டே சொல்றேன். இந்த மாலையை போடுப்பா. என்னடி ரூபாய்க்கு 4 மாலைன்னு உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரா? மாலை யார் வாங்கினா என்ன கண்ணு, நமக்கு அமையர் தான் அமையும். நீ போடுப்பா. ஏய், முதல்ல என் கையால மாலையை போடுறேன். நாளையில இருந்து உன் அதிர்ஷ்டத்தை பாரு. டேய் மாலையை போடு. பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிட்டு ஓடுற. அவளை உள்ள போய் படுக்க சொல்லு. ஏனுங்க உங்க மண்டையில என்ன புழுவேறி போச்சா? எதிர்த்து கேட்க ஆள் இல்லனா எது வேணா பண்ணலாங்கிறதா? என்ற மகன் வாயில்லா பூச்சா போயிட்டான்னு வச்சதெல்லாம் சட்டமாக்கி பழகிட்டீங்க. இந்த உலகத்துல படிக்காம இருந்தாதாங்க அடிப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல என்ற மகன் படிச்சதுக்காக போட்டு அடிச்சீங்களே, ஏன்னு கேட்டதுண்டா? 500 ஏக்கரா நஞ்சைக்கும் அரிசி மில்லுக்கும் தான் அதிபதி. ஆனா அவன் கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து வளர்த்திருப்பீங்களா? இதெல்லாம் எப்பாவது நான் தட்டி கேட்டதுண்டா? ஏனுங்க தட்டி கேட்கல? தட்டி கேட்டா என்ன தள்ளி வச்சிருவீங்களோன்னு உங்க மேல இருக்கிற ஆசையில என்ற மகனை நான் தள்ளி வச்சு தாலாட்டு பாடி பழகிட்டேன். அது உங்களுக்கு மறந்து போச்சுங்களா? இப்ப இந்த பொண்ணோட நிலைமையுமா மறந்து போச்சு? வேண்டாங்க வேண்டாங்க, பச்சை குழந்தைங்க, வயசுக்கு வராத குழந்தைங்க. பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லி இவ கழுத்துல தாலி ஏற வச்சுட்டீங்க. உழைக்கிறதுக்கு முன்னாலே விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு குழந்தைய பாடையேற வச்சிடாதீங்க. வேண்டாங்க. வடிவு, உனக்கு வயசானதுனால படபட பதிமாயி போச்சு. போய் படுத்து தூங்கு. ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு பாதர், விளையாடிட்டு இந்த வெட குஞ்சு பாதர் இப்படி அநியாயமா கூப்பிட்டு வந்து தாலி கட்டி போட்டாங்க. இந்த அரமனை நாசமா போகணும். ஒருடா புகார் கொடுத்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் வருவாரு, அப்புறம் வேடிக்கைய பாரு. ஆமா சூசர், அண்ணனும் அண்ணியும் பழகிறதுக்கு நீதான் ரூட்டு போட்டு கொடுத்த, மறுபடியும் நீதான் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்குள்ள பெரிய சிலையே செஞ்சு வச்சிடறோம். பத்த உடம்பா இருந்தா வசூல் பண்ணி செலவு வச்சிடலாம்.
ஆனா சூசைக்கு செலவு வைக்கணும்னா திருப்பதி மலையை குறைஞ்சா கூட திருப்திகரமா வைக்க முடியாது. மூட் அவுட் பண்ணாதடா. சூச இன்ஸ்பெக்டர் அரமனை கூட வராது. செட்டப் கிட்ட பண்ணிட்டாரா? அரிசி பருப்பு பீடி கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. போடா, உதையே கொடுத்து கூட்டிட்டு வருவார். மணி ஃபாதர், நீங்கள் கொடுத்த புகாரை நான் கண்டு அரமண வீட்டில் அப்படி ஒரு தப்பு நடந்துட்டில்ல? అవును సూస, అక్కడ ఏమీ గలట లేదండి. இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் அவர் மகனோட இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கு. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஃபாதர், இலோகத்தில் 195 பேருக்கு இஷ்டம் இல்லாமல் தான் கல்யாணம் நடக்குது. இது கொண்டா நீங்கள் புகார் கொடுத்து? అవునండి, మీ పుగారులో స్ట్రాంగ్ లేదండి. அரண்மனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் 14 வயசு கூட ஆகல. சட்டப்படி 18 வயசு ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஃபாதர், போன வாரம் நம்ம முனிசிபி வீட்டு கல்யாணத்துக்கு போய் பொண்ணுக்கு 13 வயசுதான் ஆகி, அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம், பொண்ணுக்கு 15 வயசுதான் ஆகி. இதை விட போய் ரிப்போர்ட் செய்யும்? சப் இன்ஸ்பெக்டர், நம்ம காந்தி கண்ணாளாகும் போது அவர் வீட்டுக்காரிக்கு வயசு 12 11 வேண்டுமாதான். அப்ப அவர் மேல ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் பொழப்பு இருந்துச்சு. இப்ப எவருக்கும் பொழப்பு மாதிரி ஒண்ணும் கிடையாது. அதனால ரிப்போர்ட் பண்ண வந்துட்டானுங்க. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கு உங்க மாதிரி ஆபீசர் துணையா இருக்கிறதாலதான் இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஸ்பெக்டர், அப்போ பேச்சு வேற மாதிரி கிளம்புது. நீங்க போய் உங்க பொழப்பு பாருங்க. பொழப்பு இல்லாதவங்க நாங்க பேசிக்கிறோம். ஏன் ஜாமி, என்னவோ ஏமாத்துன்னு சப் இன்ஸ்பெக்டர் விட்டு விட்டீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலாம்னு அரவணை மனசு இழந்து அடிச்சுக்குது. காத்து மாத்தி அடிச்சா கதையே மாறி போயிடும். ரத்னவேலு, நினைச்சதை நிறைவேற்றிட்டோன்னு சிரிச்சுக்காத. என்ன கணக்கு இது வில்லங்கமா போச்சு இது? நம்ம ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு சொல்றாரு. ஏமாத்துன்னு சொல்லி போட்டீங்க, அது எப்படின்னு வேணும்ல? ஒண்ணும் தெரியாது அப்பாவி பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சது ஏமாத்து வேலை இல்ல? யாரு? அவளா ஒண்ணும் தெரியாதுவா. ஊர்ல ஏகப்பட்ட வயசு பையன் இருக்கும்போது 500 ஏக்கரா அரமண மகனை தேடி பிடிச்சாலே அவளா ஒண்ணும் தெரியாதுவா. என்ற கண்ணை பாக்குறக்கே பயந்துட்டு மண்ணை பார்த்துட்டு பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தவன அரமண வாசலுக்கு சோடி போட்டு கூட்டு நிறுத்தினால அவளா ஒண்ணும் தெரியாதுவா. என்ற பையன் ஒண்ணும் தெரியாதவையா. உன் பையனை பையன் மாதிரி வளர்த்திருக்க, பொண்ணு மாதிரி இல்ல வளர்த்திருக்க. அதான் மண்ணை பார்த்தே வளர்ந்துட்டான். அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு ஒரு நாளாவது காட்டியிருக்கிய? அதெல்லாம் அவகிட்ட பார்த்தாயா? அன்பு பாசம் இதெல்லாம் இறக்கம் உள்ள மனுஷ ஜென்மத்துக்கு தான் தெரியும். நம்மளுக்கு புரியாதுங்கிறியா? புரியாது. சம்சாரத்தை கட்டி சல்லாவத்தை பண்ணிட்டு சந்ததிக்கு ஒரு புள்ளையும் பெத்து போட்டிருக்கிற. நம்மளுக்கு தெரியாத பாசம் சாமியார் ஆயிட்டு வந்து நிக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சோ? கடைசியா சொல்றேன், நான் பெத்த பையனுக்கு எவ்வளவு கட்டி வைக்கணும், எவ்வளவு வெட்டி விடணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் மாதிரியும் ஊருக்குள்ள பூமி வச்சிருக்க பையன் நினைச்சுக்காத. ஏன் சொந்த பூமிக்குள்ள இந்த ஊரையே வச்சிருக்க. அதுக்கு ஊரு பேரு தெரியாதவெல்லாம் உறவுன்னு வந்துட்டா இந்த அரமணை உயிரோடு இந்த புண்ணியமில்ல. சூச புண்ணியமில்ல. ரத்னவேலு, சொத்து உன் பக்கம் இருக்கலாம், ஆனா சத்தியம் என் பக்கம் இருக்கு. மறுபடியும் சந்திக்கும் போது இந்த சூசை யாருன்னு தெரிஞ்சுப்ப, இயேசுவை யாருன்னு புரிஞ்சுப்ப. போ போ, சவால் விட்டுட்டா போற. என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? பர்த்டே மட்டும் இல்ல, சண்டே மண்டே வெட்னஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே விழாவாரியா டீடைலியா சூசி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆமா, என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் சூசிதா சொன்னாரு. அது சரி, ஒரே நாள்ல 2 அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே. நீ எப்படி பிறந்த? 2 அறிவாளிங்க ஒன்னா பிறந்தது இல்ல. நான் ஊர்ல இருக்கும்போது 2 ஸ்வீட் நாய்க்குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க என் பிரசன்ட். கைய மாத்துங்க. இது வேற. இந்தாங்க என் பிரசிடென்ட். பிரசன்ட் பிரசிடென்ட் பிரசன்ட் பிரசிடென்ட். சரி குடியா. ச்சே, மீண்டும் வேட்டியா? கிரேசி. ஆமா, இது எது உங்களுக்கு? இதுவா? பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்ட்டா பேசக்கூடாது, டீசென்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? யோ, ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல. எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல.
வெறும் சேலை என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? யோ, எங்கேயா இருக்க? எங்க இருக்க? சீக்கிரம் வாயா. இதோ வந்துட்டேன். ஓடாத, நில்லு. வா, திரும்பி பாருண்ணா. ஐயே. வா, நில்லு. திரும்பா. ஏன் வைக்கப்படுற? ஆண்டவன் கொடுத்த ஒரிஜினல் பர்த்டே ட்ரெஸ் இதுதான். நிர்மலா, நிர்மலா, ஊர் வந்துருச்சு, வா போலாம். வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லா 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 லா. வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லா 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 லா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லா 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 லா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லா 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 லா. அரமண, வில்லங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வருது போல் இருக்கு. இவங்களா கணக்கு இல்லங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க அத்தா வாங்க. ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடட, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா, பொட்ட புள்ளையாச்சே, சட்டு புட்டும் தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலயா வேற இடத்துலயா? அதாவது காலகாலத்து நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலம் தாயி. இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா. நம்ம டாக்டர் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலைப்பரத்து குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாடு ஒத்தாசு பண்ணோன்னு. வா, ஏன் அங்கே நின்ட்ட? வா, உன்னை ஆசீர்வாதம் தான் வந்துக்கிறாங்க. போ, இதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி. இப்போ ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பத்தது. வம்சம் தலைக்கோணு பொண்ணு துட்டு போட்டுனாத்தா. போ, இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும். கோயிலே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவன் காலில் விழுந்தாத்தா புண்ணியா. பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. கும்பிட்டுக்கா. அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை நான் சொல்லல கணக்கு இவங்க நல்லவங்க. என்ன அண்ணே, அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது. என்ன அந்த தைரியத்துலதான் நான் வந்திருக்கேன். நிர்மலா கூட ஊரை விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டேன்டா. அண்ணே, அவங்க வந்துட்டாங்க. நிறுத்துறா. வணக்கங்க. குட் மார்னிங். டே லோட்டா,
கும்பிட்டுக்கடா. அறுபது வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன். உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவம் தான் வந்து சேரும். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். என் கால்ல கட்டு போட்டுட்டாங்க, நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மைய சொல்லி போடலாம் நீ எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா? என் மேல தப்பே இல்ல நிர்மலா. நடந்தது என்னன்னா, எனக்கே தெரியாம எங்க அப்பா நிர்மலா நிர்மலா இது பாருங்க, இது டாலர் செயின் இல்ல, நான் உங்களுக்கு கட்டுற தாலி. தெரிஞ்சுச்சா? இது எப்பவும் உங்க கழுத்திலேயே இருக்கணும். ஓகே?